பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருப்பதாக காண்கிறேன். நீங்கள் கசப்பான பிச்சிலே பாவக்கட்டிலே அகப்பட்டிருக்கீங்களா? மரண கண்ணிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? பாதாள கட்டுகள் உங்களை சுற்றி இருக்கிறதா? இதற்கு நீங்கள் விலக வேண்டும். ஸ்தோத்திரம். பாதாள கட்டுகள். ஸ்தோத்திரம். எப்படி ஒரு மனிதனை கட்ட முடியும்? ஸ்தோத்திரம். உங்களிடத்துல பாதாள கட்டுகள் வந்தாலும் உங்களுக்குள்ளே பிரதிஷ்டை இருக்கும் என்று சொன்னால், சிம்சோனை புது கயிறுகளால் அவங்க இறுக்கி கட்டினாலும் பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த கட்டெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போயிட்டு. ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களை சுற்றிலும் பாதாள கட்டுகள், கசப்பான பிச்சு, பாவக்கட்டு, மரண கண்ணிகள், இந்த கழுகள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை மன்னியும், உடைய பரிசுத்தாவினாலே நிரப்பும் என்று சொல்லுங்க. அந்த பாதாள கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போகும். ஸ்தோத்திரம். உங்கள் புகழ்ச்சிக்காக, உங்களுக்கு ஜெயஸ்தம்பம் கட்டுகிறதுக்காக, உங்களுக்கு பேர் விளங்க, ஸ்தோத்திரம், பணத்தினாலே எதையும் சம்பாதிக்கலாம் அல்லது பணத்தை கொடுத்து எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தேவராஜ்யத்தில் நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது களையாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 101:7 சொல்லப்படுகிறது, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. இது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 13:10 நீங்கள் கவனித்தால், ஸ்தோத்திரம், எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகிங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற களை என்ன? கபடு. என்ன கபடு என்று சொல்லி நீங்கள் வாசித்தால், அப்போஸ்தலர் 13:6 நான் வாசிக்கிறேன். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு எனும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். இவன் வேற யாரும் அல்ல, அவன் ஒரு யூதன். ஸ்தோத்திரம். அவன் தேவன் நேசித்த சந்ததியிலே வந்த ஒரு மனுஷன்தான். பரியேசு என்னும் பேர் கொண்ட கள்ள தீர்க்கதரிசியா, மாயவித்தைக்காரனாகிய ஒரு யூதன். அவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால், பாப்போ பட்டணம் வரைக்கும் கடந்து வந்த போது அவன் அங்கே இருக்கிறதை பவுல் கண்டுபிடிக்கிறான். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியோடு கூட இருந்தான். ஸ்தோத்திரம். இவன் யார் கூட இருக்கிறான்னு சொன்னா, விவேகமுள்ள மனிதனாகிய செர்கியூ பவுல். இந்த செர்கியூ பவுல் நல்ல விவேகம் இருந்தாலும் தன் கூட இருக்கிறவன் கள்ளத்தீர்க்கதரிசி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தன் கூட இருக்கிறவன் மாயவித்தைக்காரன் என்று சொல்லி உணர்வு இல்லை அவனுக்கு. எனக்கு அருமையானவர்களே, இந்த களை உங்களுக்குள்ளே இருக்கிறது. இவன் மாயவித்தைக்காரன், இவன் கபடு செய்கிறவன், இவன் கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லி கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பேதையான புறாவை போல இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். திருப்பி போடாத அப்பம் போல இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். நிறைய ஊழியக்காரர்கள் நிறைய பேரை நம்புவாங்க. இவங்களுக்கு உலகம் தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதம் மாத்திரம்தான் தெரியும். ஸ்தோத்திரம். அவங்க உலகத்தை பற்றியோ எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்கிறது கொஞ்சம் கடினம் தான். தேவன் தான் நம்ம ஞானமாய் அந்தந்த இடத்துல, எலிசா எப்படி இஸ்ரவேலின் ராஜாவை இந்தந்த இடத்துக்கு போகாம சீரிய ராஜாவுக்கு தப்புவித்தானோ, அதே போல தேவன் தான் வெளிப்பாடு தந்து யார் கையிலையும் மனுஷ கையில சிக்காதபடி நம்மை காக்கணும். எல்லா விஷயத்தை பற்றியும் எல்லாருக்கும் அறிவு இருக்காது. தேவன் வெளிப்படுத்தினால் ஒழிய மனுஷ கைகளுக்கு, மனுஷனுடைய விவேகங்களுக்கு, மனுஷனுடைய தந்திரங்களுக்கு, மனுஷனுடைய வஞ்சனைகளுக்கு நாம் தப்ப முடியாது. நிறைய நேரங்களில் அனுபவம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நமக்கு அதை பற்றி தான் நிறைய நாலேஜ் இல்லாததுனால ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அது நார்மலாக அவிசுவாசி கொடுக்குற கொட்டேஷனை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போது நம்ம பேதையாக நம்ம அதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யாமல் இருந்தால் அவங்க இடத்துல நம்ம ஏமாந்து போவோம். அவங்க நம்மளை ஏமாற்றிவிட்டோன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கொள்ளுவாங்க. ஸ்தோத்திரம். அது அவங்களுக்கு ஆபத்து. நாம் ஏமாந்தாலும் தேவன் நம்மை தூக்கி விடுவார். ஆனாலும் நம்ம மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் எது களை, யார் யார் களை என்று சொல்லி தேவன் சொல்லிக் கொடுக்குறார். எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவன் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னா, எந்த மனிதனாவது இந்த செய்திக்கு பிறகு உங்களிடத்துல பேச வந்தா அந்த மனிதன் எந்த நோக்கத்தோடு உங்களிடத்துல வருகிறான், என்ன எதிர்பார்த்து வருகிறான் சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்தி அவன் கையிலே சிக்காதபடிக்கு தேவன் உங்களை காப்பாராக. அதே நேரத்தில் நீங்கள் ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களையும் இழக்காதபடிக்கு தேவன் அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களை அந்த அக்கினியிலிருந்து தூக்கி விடுகிறதற்கான ஞானத்தையும் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.